எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின மாணவிகள் எதிர்காலத்துல தனக்கு வரப்போற கணவர் ஒரு ராமனா இருக்கணும், ஒரு கர்ணனா இருக்கணும்னு பேசினாங்க. ஆனா எனக்கு வரப்போற கணவர் அப்படி இருக்கணும்னு நான் நினைக்கல. இவளோட மனசுல நல்ல ஒழுக்கத்தை ஏற்படுத்த கற்பனை செய்யப்பட்ட கதாபாத்திரங்கள். எனக்கு வரப்போற புருஷன் சரித்திர புருஷனா இல்லைனாலும் பரவாயில்ல, 6 அறிவும் 5 புலனும் சரியா இருக்கிற ஒரு சராசரி மனுஷனா இருந்தா போதும். அந்த பண்புள்ளவரா இருக்கணும், பெண்கள் சுதந்திரத்துக்கு மதிப்பு கொடுக்கிறவரா இருக்கணும், மிக முக்கியமா ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாடு உடையவரா இருக்கணும். ஏன்னா நம்ம சமுதாயத்துல பணத்தை விட்டறிஞ்சு பெண்களை விலை பேசுற வியாபாரிகள் அதிகமாயிட்டே போறாங்க. பொண்டாட்டிக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அதை காரணமா காமிச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பொண்டாட்டி உயிரோட இருந்தா என்னோட உயிர் மூச்சு பேச்சு எல்லாமே நீதான், நீ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. திடீர்னு அந்த பொண்டாட்டி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா அடுத்த மாசமே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. புஷ்பவல்லி நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஏழை பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு தாய் இல்லாத குழந்தைக்கு அம்மா கிடைச்ச மாதிரி இருக்கும். யாரோ பெத்த குழந்தைய நான் பெத்த குழந்தை மாதிரி பாத்துக்கிற மனசு இந்த ஊர் உலகத்துல புஷ்பவல்லியை தவிர வேற யாருக்காவது இருக்குமான்னு எனக்கு தெரியல. பொண்ணுன்னா பறிச்சு தலையில வச்சுக்கிற ரோஜா இல்ல, நெருப்பு. கிள்ளுக்கீரியா நினைக்கிறவன் தொட்டா எரிச்சிருவா, கற்புள்ள ஆண் தொட்டா தென்றலா இருப்பா. பெண்கள் மட்டும் புதுசா பரிசுத்தமா இருக்கணும்னு ஆண்கள் நினைக்கும் போது ஆண்கள் புதுசா பரிசுத்தமா இருக்கணும்னு நாமெல்லாம் நினைக்கிறது தப்புன்னு இருக்கு. என்னோட கிராமத்துல சின்னதுரைன்னு ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு. சுத்து வட்டார கிராமத்துல நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நல்ல மனசோட கலந்துப்பாரு. யாருக்கு கஷ்டம் வந்தாலும் ஓடி போய் உதவி செய்வாரு. அவரோட மனைவி ஒரு பச்சை புள்ளைய பெத்து கொடுத்துட்டு இறந்து போயிட்டாங்க. ஆனா இன்னை வரைக்கும் அவர் தான் செத்து போன பொண்டாட்டி மேல உயிரியே வச்சிருக்காரு. அவர் நினைச்சிருந்தா அந்த குழந்தைய காரணமா காமிச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கலாம். அவருக்கு இருக்கிற சொத்து பத்துக்கு எத்தனையோ பணக்காரங்க தாம் பொண்ணை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா அவரு தாம் பொண்டாட்டி இந்த மண்ணை விட்டு மறைஞ்சாலும் தாம் மனசை விட்டு மறையலன்னு அவங்க நினைப்பாவே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஆண்மகனும் அவர் மாதிரி இருக்கணும். எனக்கு வரப்போற கணவர் வில்ல உடைக்கிற ராமனா இல்லைனாலும் வாரி வழங்குற கர்ணனா இல்லைனாலும் மல்லிகைப்பூ வாசனையை கூட முதல்ல என்னோட குண்டுல இருந்து தெரிஞ்சுக்கிறவரா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏறுங்க. பலாப்பழத்துக்கு சேர்த்து டிக்கெட் வாங்கணும் தெரியல. சரி சரி. வணக்கங்கம்மா. வணக்கம். அம்மா நீங்களாம் பஸ்ல வரலாங்களா? ஏன் எல்லாரும் என்ன பார்த்து எழுந்திருச்சு நிக்கிறீங்க? உங்க முன்னாடி அவங்க எப்படிமா உட்காருவாங்க? அவங்க நின்னா நின்னுட்டு போகட்டுமா? 6 வருஷமா நான் கண்டக்டரா நின்னுட்டு இருக்கேன். நீங்க மண்ணை தொட்டாலே பொண்ணாகிற காலம் வந்தாச்சு. நீங்க மனசு வச்சா இந்த கண்டக்டர் வேலை செக்கிங் இன்ஸ்பெக்டர் வேலையா மாறிடும். ஜோதி முருகா, வண்டியா வழக்கம் போல ஓட்டாம அழுங்க அவங்களுக்காம ஓட்டப்பா. அம்மா வந்திருக்காங்கல்ல. கொஞ்சம் நில்லுமா. அம்மா என்னம்மா பாக்குற? ஆளே மாறி இருக்கேன்னா வீட்டுக்குள்ள போய் பாரு, எல்லாமே மாறி இருக்கு. அது சரி, நான் போட்டியில ஜெயிச்சு பரிசு வாங்கிட்டேன். கொண்டா, எனக்கு தெரியும் நீ பரிசோட வருவேன்னு. இந்த பாரு, இனிமே நீ கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போடுங்கிற அவசியம் இல்ல. உன் மனசுக்கு ஏத்த மாதிரி கடவுள் உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்திருக்காரு. என் வயித்துல பிறந்ததுலயே நீதாமா அதிர்ஷ்டக்காரி. இந்த ஊர் கண்ணே உன் மேல பட்டிருக்கோம். நீ நல்லா இருந்தா நாங்க நல்லா இருக்க முடியும் கண்ணு. தூ தூ தூ. கொண்டாங்கம்மா, அடுப்பு போட்டுற. இது யாரு? நம்ம வீட்டு வேலைக்காரிமா. நீ வருவேன்னு காலை சுடுதண்ணி போட்டு வச்சிருக்கா, டிஃபன் பண்ணி வச்சிருக்கா. நீ போய் குளிச்சுட்டு சாப்பிடு. உனக்கு மத்தியானம் விதவிதமா சாப்பாடு பண்ணணும். லக்ஷ்மி அக்கா, எப்பக்கா வந்த? என்ன இதெல்லாம்? அக்காவுக்கு ஒரு குட் நியூஸ் தெரியுமா? உன்னாலதான் எனக்கு காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு. நீதான் பெரிய இடத்துல வாக்கப்பட்டு போற. அக்கா, நான் வெளியூருக்கு படிக்க போகும்போது அம்மாவையும் கூட்டிட்டு போறீங்கக்கா. புஷ்பவல்லி, சித்தப்பா, அன்னைக்கு நீ வாங்கி கொடுத்த சட்டை நல்லா இருக்கா? என்னடா மூஞ்சிலேயே முழிக்க வேண்டாம்னு சொன்னவன் வீட்டுக்குள்ளார வந்து முகம் கொடுத்து பேசுறேன்னு நினைக்கிறியா?
இதுக்கெல்லாம் காரணம் சின்னதுரை ஐயா தான். ஏன்னா அவருக்கு உன்னை புடிச்சு போய் உன்னை பொண்ணு பார்க்க வந்து இந்த வீட்டுல கால் எடுத்து வச்ச நேரம் எங்களுக்கு எல்லாம் விமோச்சனம் கிடைச்சிருச்சு. என்னம்மா அப்படி மலைச்சு போய் நிக்கிற? அந்த பெரிய மனுஷன் உன்னை பொண்ணு கேட்க வராருன்னு கேள்விப்பட்ட உடனே நானும் இப்படிதான் மலைச்சு போய் நின்னேன். நிச்சயதார்த்த அன்னைக்கு உனக்கு எவ்வளவு ஆசையா சீசனத்தி கொண்டாந்தார் தெரியுமா? உள்ள போய் பாரு. புஷ்பலி பட்டணத்துல இருந்து வந்துட்டாலாமா? நீ இந்த 2 பொட்ட பிள்ளையில வச்சுட்டு படாத பாடு படுற. நீ எல்லாத்தையும் அந்த பெரிய மனுஷன் பாத்துக்கு விடு. ஆமா, பிள்ளை கல்யாணத்துல இஷ்டம் தானே? படிப்பு கிடிப்பு சாக்காடு சொல்லி கல்யாணம் தள்ளி போட்டுற போற, அதான் கேட்டேன். மழைக்கு கோயில்ல உண்டு ஆண்டிக்கு அந்த கோயிலே சொந்தமான மாதிரி சின்னதுரையா சம்சாரத்துக்கு என் பொண்ணு உதவியா இருக்க போக இன்னைக்கு அவளே இந்த வீட்டுக்கு எஜமானியா போறா. இந்த மாதிரி வாழ்க்கை எத்தனை பேருக்கு அமையும்? அவ மட்டும் வேண்டான்னு சொன்னானா நாங்க அத்தனை பேரும் நாண்டுடு செத்து. எனக்கு வரப்போற கணவர் மல்லிகைப்பூ வாசனை கூட முதல்ல என்னோட கூந்தல இருந்து தெரிஞ்சுக்கிறவரா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். புஷ்பவல்லி, இந்த வீட்டு மாடிப்படியில இருந்து வாசப்படி வரைக்கும் உனக்கு எல்லாமே தெரியும். நீ இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருந்தா இதை பிடிச்சிருக்கா அதை பிடிச்சிருக்கான்னு நான் கேட்டிருப்பேன். ஆனா என்ன பிடிச்சிருக்கான்னு மட்டும்தான் என்னால கேட்க முடியும். பிடிச்சிருக்குல்ல? என்ன புஷ்பவல்லி, நான் பேசிட்டே இருக்கேன், நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்ற. என்ன பிடிக்கலையா? நான் உயிரோட இருந்தா தானே எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்றதுக்கு. என்னைக்கு நீங்க என்ன தொட்டு தாலி கட்டினீங்களோ அன்னைக்கே நான் செத்துட்டேன். இப்ப வெறும் உடம்புதான் இந்த கட்டலுக்கு வந்திருக்கு. வாழ்ந்தா சின்ன தூரம் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தின்னு செத்து போன பொண்டாட்டிய நினைச்சுக்கிட்டு உத்தமரா வாழணும்னு காலேஜ்ல பேசி ஜெயிச்சிட்டு வந்த. ஆனா இங்க சம்சாரத்தோட சமாதி மேல புல்லு முளைக்கிறதுக்கு முன்னால சாந்தி முகத்தை நடத்துற ஒரு சாதாரண மனுஷன் தான் இந்த சின்னதோர தெரிஞ்சுக்கிட்டு இப்ப தோத்து போய் நிக்கிறேன். தீர விசாரிக்காம தீர்ப்பு சொல்ல மாட்டாரு சின்னதோரன் பெருசா பேசிக்கிறாங்க. காப்பாத்துற சாமியை கையெடுத்து கும்பிடுறாங்க. ஒரு வார்த்தை கூட என்ன கேட்காம கல்யாண தீர்ப்பு எழுதி தட்ட மாத்தி என் தலையெழுத்தையே மாத்திர நீங்களா காப்பாத்துற சாமி. என்னோட எதிர்காலம் எப்படி எல்லாம் இருக்கணும்னு கோட்டை கட்டி வச்சிருந்தேன். என்னென்னலாம் சாதிக்கணும்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். எதையாவது கேட்டீங்களா? எதை பத்தியும் கேட்காம சந்தையில இருந்து ஆட்ட விலைக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் வெட்டுறதுக்கு சம்மதம் கேட்கிற மாதிரி என் கழுத்துல 3 முடிச்சு போட்டுட்டு கட்டல் வரைக்கும் இழுத்துட்டு வந்து முடிச்சிருக்கான்னு கேக்குறீங்க. நான் ஏழை பொண்ணு இருக்கிறதால தானே. நிச்சயமா இல்ல. உனக்கு பிடிக்கலன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிருப்பீங்க? சாகுற வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சு உங்ககிட்ட தட்ட மாத்தினாங்களே. என்ன பெத்தவங்க அன்னைக்கு செத்து போயிருப்பாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காகத்தான் நான் உங்க முன்னாடி கழுத்தை நீட்டினேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை எனக்கு இல்ல. எத்தனை தடவை உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், எத்தனை தடவை உங்களை பார்த்திருக்கேன். என்னைக்காவது கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையோட நான் உங்களை பார்த்திருக்கேனா? ஆனா நீங்க பாத்திருக்கீங்க. நான் நிக்கும் போது நடக்கும் போது என்ன பார்த்து ஆசைப்பட்டிருக்கீங்க. புஷ்பவல்லி, நீ எப்படி உங்க குடும்பத்துல இருக்கவங்க சந்தோஷத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சியோ அதே மாதிரிதான் இந்த ஊர்க்காரன் கட்டாயத்துக்காகவும் என் மாமாவோட சந்தோஷத்துக்காகவும் தான் நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். நீ இந்த வீட்டு மேல வச்சிருக்க அக்கறை பார்த்து, அந்த குழந்தை மேல வச்சிருக்க பாசத்தை பார்த்து உனக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்கும்னு நான் நினைச்சதானா தப்பா இருக்கலாம். ஆனா என்னோட உடம்பு சுகத்துக்காக உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்ன பாரு, அது தப்பு. அந்த மாதிரி எண்ணத்தோட ஒரு நாள் கூட உன்னை நான் பார்த்ததில்ல. நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு உன்ன மாதிரி ஒரு நல்ல அம்மா கிடைச்சிருக்க மாட்டேன். அதனாலதான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன்.
எப்ப உன் மனசுல எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டியோ இனிமே என் மூச்சு காத்து கூட மேலப்படாது. அந்த குழந்தைக்காக தான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கிறது சத்தியமா இருந்தா ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து அந்த குழந்தையை நான் பாத்துக்கிறேன். என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஹாய் புஷ்பா, நீ எங்க நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, என்ன இந்த பக்கம்? கம்பெனி வேலையா கோயம்புத்தூருக்கோ திருச்சிக்கோ அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ எங்க இந்த ஊருக்கு அதிசயமா? கோயிலுக்கு போலான்னு கிளம்புனேன். வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஏய், என்னடி இது? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏண்டி எனக்கு கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணல? வீட்டுல திடீர்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. யாரையும் கூப்பிடுற சூழ்நிலையில இல்ல. என்னடி, உன் மனசுக்கு பிடிச்சவர் தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? அன்னைக்கு காலேஜ் பேச்சு போட்டியில் நீ பேசினியே, நினைவிருக்கா உனக்கு? எனக்கு புருஷனா வரவரு மல்லிகைப்பூ வாசனை கூட என் கூந்தல் தான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னியே. நீ ஆசைப்பட்ட மாதிரி தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. வண்டியெல்லாம் பார்த்தா பெரிய பணக்கார இடம் போல தெரியுது. ஆமா, படத்தை காட்டி யாரும் உன்னை விலைக்கு வாங்கிடலையே. நல்ல பிளேட் போடுறனா? ஆமா, உங்க வீட்டுக்காரங்க உன் கூட வரலையா? இல்ல காட்டுல சீதைக்கு வேண்டி மான் தேடி போயிருக்காரா? என்னடி, வீட்டுக்கார கேட்டா டிரைவரை பாக்குற? ஆமா, டிரைவர் உன் வீட்டுக்காரர வண்டிக்குள்ள வச்சு பூட்டிட்டாரா என்ன? ஐயோ இல்ல, அப்படியே ஒண்ணும் இல்ல. இவர்தான். அது வந்துங்க, ஐயா வியாபார விஷயமா வெளியூர் போயிருக்காருங்க. வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும். அம்மா கோயிலுக்கு போனாங்க. அப்படியா? ஏய், விஷயம் என்னன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் இப்படி மலங்க மலங்க முழிச்சுக்கிட்டு இருக்க? கூடி சீக்கிரம் நான் வந்து பார்க்க உங்க ஊருக்கு வர வேண்டியிருக்கும். அப்ப அவரை பாத்துக்கிறேன். வரேன், பாய். ஒரு நிமிஷம். இது எனக்காக வாங்கினேன். உன் கல்யாணத்துக்கு தான் வர முடியல. இது என் பிரசன்டேஷனை வச்சுக்க. தேங்க்யூ. யூ வெல்கம். என்னாச்சு? நீ எல்லா பறவையும் திறந்து விடுற? என்னாச்சு? நம்மளோட சந்தோஷத்துக்காக இதுங்களோட சுதந்திரத்தை பறிக்க கூடாது. இப்படிதான் சில பேர் தங்களோட சுயநலத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் அடுத்தவங்களோட சுதந்திரத்தை பறிச்சிடறாங்க. நீ இன்னும் மாறவே இல்லை, அப்படியேதான் இருக்க. சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன்டி. டிரைவர் வரேங்க. ஏன் என் ஃப்ரெண்டு கிட்ட நீங்க டிரைவர்னு சொன்னீங்க? உனக்கு வர புருஷன் எப்படி எல்லாமோ இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டிருக்க. நம்ம விஷயம் உன் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா உனக்கு அவமானமா இருக்குமே தான் அப்படி சொன்னேன். சாரி சார், தெரியாம பட்டுச்சு. கிளீன் பண்ணிடுறேன். சாரி சார். சார் சார், அதை குடிக்காதீங்க சார். கூல்ட்ரிங்க்ஸ் அதை மாத்தி வச்சிட்டான். யோ, இங்க வாயா. சார், ஏற்கனவே தண்ணியை கீழே கூட்டிட்ட, இப்ப கூல்ட்ரிங்க்ஸ் மாத்தி வச்சிட்ட. இப்படிதான் வேலை பாக்குறதா?
சார் அது வந்து சார் என்ன சார் பிரச்சனை? அவனே கேளுங்க. சார் பக்கத்து டேபிள்ல இருந்த கூல் ட்ரிங்க்ஸை மாத்தி வச்சிட்டேன் சார். உன் கூட பெரிய தொல்லையா போச்சு. பேசா மூட்டை கட்டிக்கிட்டு ஊரு கிளம்பு. போடான்னு சொல்றேன்ல. பரவாயில்ல விடுங்க. வர மாதிரி நின்னுகிட்டு. சார் உங்களுக்கு வேற கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்க சொல்றேன் சார். வாங்க போலாம். என்னங்க, ஏன் ஒரு கூல்ட்ரிங்க் விஷயத்துக்கு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டீங்க? உங்களால தானே அந்த பையனுக்கு வேலை போயிடுச்சு. அடுத்தவன் குடிச்சதை நம்ம டேபிள்ல கொண்டு வந்து வச்சானே, அது சாதாரண விஷயமா? அதனாலதான் வேலை போச்சு. ஒரு சாதாரண கூல்ட்ரிங்க் எச்சியானது உங்களால தாங்கிக்க முடியலையே. எனக்கு வாழ்க்கையே எச்சி ஆயிடுச்சு. அதுக்கு உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? வேற இடமே கிடைக்கலையா? பொம்பளைங்க எங்க போறாலும் அங்கதான் வருதுங்க. மானங்கிட்ட ஜென்மங்க. போங்கடி. மாப்ள மாப்ள மாப்ள, ஐயோ அது மணிக்கூடாங்க மாப்ள, அதை ஏன் பறக்குறீங்க? மாப்ள மாப்ள, மாடக்கூடாங்க மாப்ள, சூப் வச்சு குடிக்கலான்னு இப்படி சொல்லிட்டீங்களா மாப்ள? ஐயோ மொட்டு வைக்கிற நேரத்தில் இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு பறக்குறீங்களே, விலைவாசி மாதிரி பறக்குற. ஏன் லாசம் போடுங்க ஒன்றும் பேச மாப்ள மாப்ள, சொன்ன கிளம்ப வேண்டாம் மாப்ள 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 மாப்ள, இது தேன் சுத்துங்க மாப்ள, அதுக்குள்ள கை விடுறீங்க. ஐயோ வருத்த ராய் பகோடா மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு மாப்ள. ஈவினிங் டிஃபன் வச்சிருந்தேன், அது ஒரு 4 உருப்படியாவது வைங்க மாப்ள. போங்க மாப்ள. என்ன மாப்ள நீங்க பூரா சப்ஜால பறக்க விட்டீங்களா நீங்க? ஆமா, நம்ம சந்தோஷத்துக்காக சுதந்திரமா பறக்க வேண்டிய பறவைகளை எதுக்காக கூண்டுல அடைக்கணும்? அதனாலதான் பறக்க விட்டுட்டேன். ஐயோ புது பொண்டாட்டியோட கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து மாப்பிள புத்தர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. நாளையில இருந்து கறியா இருக்க மாட்டாங்க போல இருக்கே. காலம் பூரா கோதுமை கஞ்சி தானே கிழிஞ்சது. போ. சுதந்திரம் கொடுக்கறதுக்காக பறவைகளை திறந்து விட்டீங்களா, இல்ல என் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக திறந்து விட்டீங்களா? உன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக திறந்து விடல. உனக்கு பிடிக்காது எதுவுமே இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு தான் திறந்து விட்டேன். எனக்கு வீட்டுக்கு வந்தனுங்க நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. நீ வீட்டுக்கு வந்ததுக்காக நான் தூங்க கூடாதா? உன்னை எவன்டா வர சொன்னா? முதல்ல மூடிட்டு படுற. இதுக்கு மட்டும் ஏன் அடப்பட்டு கிடக்குது? திறந்து விட்டுருவான். கொக்கர கொக்கர கோ சேவலே, கொண்டடிச்சு மந்திலே, கொண்டிருக்கு மந்திலே, அக்கறை காட்டினால் சேவலே. கொல்லம் திறந்து விட்டீங்க. நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக அடுத்தவங்க சொந்தத்தை பறிக்கூடாதுரா. இது நான் சொல்ல, சின்னத்துறை ஐயா சொன்னது. புறா கூட்டுல இருக்கிற புறாவெல்லாம் அவர் திறந்து விடலையா? அதே மாதிரிதான் நானும் திறந்து விடுறேன். என்ன ராத்திரிகளை கூத்து? அண்ணே, நம்ம சின்னையா வீட்டுக்கு மாமனார வந்ததுல இருந்து இவர் லொல்லு தாங்க முடியல. இதோ பாருங்க, கோழி கொஞ்சம் திறந்து விட்டாரு, ஆட்டை அவுத்து விட்டாரு. ஏன்னு கேட்டாக்கா, நாம சுதந்திரமா இருக்கிற மாதிரி அதுங்களும் சுதந்திரமா இருக்கணும்னு சொல்றாருங்க. ஓஹோ, அதுகளுக்கு விடுதலை கொடுக்குறாரு. அது என்ன உங்களுக்கு நடிச்சாமானதான் சுதந்திரம் வருது? சுதந்திரம் நடுசாமத்துல தானே வாங்கணும். அண்ணே, உங்க வாயால 4 வார்த்தை நறுக்குன்னு கேளுங்க, அப்பதான் அவருக்கு ஏற. நம்ம வாயால சொன்னா ஏறவே ஏறாதியா? நாய் விட்டு சொன்னா தான் நறுக்குன்னு ஏற. என்ன மாதிரி கடிக்கும்ல? அடிக்குமா? அவுத்துட்டா பிச்சு உதறிடும்ல. எது கேக்குற நீ இப்போ? எதுக்கா? அது மட்டும் என்ன பாவம் பண்ணுச்சு? அவைக்கும் விடுதலை கொடுத்து சுதந்திரமும் உன்னை கிடைக்கும்ல? இது அவத்துடியா? கேட்டக்கால் போச்சு. நான் அப்பவே சொன்ன கேட்டீங்களா? நாய் வவுன்னு பிடிச்சதுல 4 ராத்திரி கறி காணா போச்சு. போன போயிட்டு முடியா அண்ணே, விடியத்துக்குள்ள விஷம் தலைக்கேறிடும்னே. நாம அதுக்குள்ள அவரை ஆஸ்பத்திரி கூட்டு போய் தொப்புல சுத்தி 16 ஊசி போடணும். யார் நாய்க்கா? பின்னணியா? கடிபட்ட பார்த்து எப்படிப்பட்ட பாய்சன் பார்த்து இந்த மாதிரி விட்டேன்னா நாய் செத்து போயிடும். நாளைக்கே நாய் ஆஸ்பத்திரி கொண்டு போய் தொப்புல சுத்தி 16 ஊசி நாய்க்கு போடு. சரிங்க அண்ணே, உங்களுக்கு இந்த கிண்டல் தானே வேணாங்க. என்ன கிண்டல்?
ஏய் போன அம்மாவாசனுக்கு அவனை கடிச்சு கருணாம காலி ஆயிடுச்சுடா, உடம்பு பூரா பசம். நீ நாய் கூச்சி போட போறியா இல்லையா? போட்டுறேண்ணே. வாயில ஜீவன்டா முட்டா பசல. யோ வாங்கி அவங்க உங்க நாய்களை பத்திரமா பாத்துக்கோ. ஹலோ டிரைவர் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கானுங்க. உங்க முதலாளி அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. உங்க முதலாளி வழக்கம் போல ஊர்ல இல்லைங்க, வியாபார விஷயமா வெளியூர் போயிருக்காருங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேன் இல்லைங்க, அவ்வளவு சீக்கிரமா அவரை பார்க்க முடியாதுங்க. சரி விடுங்க, என் கல்யாண பத்திரிக்கை வைக்கலான்னு வந்தேன், பார்க்க முடியாது போல இருக்கு. உங்க ஊருக்கு வர வழியில நல்ல மழை, காரெல்லாம் சேராயிடுச்சு, ப்ளீஸ் கொஞ்சம் தொடச்சு வைக்கிறீங்களா? என்ன ஒண்ணும் பேசாம நிக்கிறீங்க? உங்க முதலாளி அம்மா காரை மட்டும் தான் தடுப்பீங்களா? படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நான் தொடச்சுக்கிறேங்க. தேங்க்யூ. நீ பாட்டு கல்யாண வீட்டுல வந்து 2 லெட்டர் எடுத்து பாக்கெட்ல ஒரு மான மரியாதை கெடுத்துறாரு. முதல் துண்டுல கட்டிட்டு வராம இருக்கிற பாரு. ஒண்ணுதான் உன் கண்ணு உறுத்திட்டு இருக்குது. இந்த கருமை எனக்கே எதுக்கு? மாப்பிள என்ன பிரச்சனை, நீங்க போய் கழுவிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, புஷ்போலி ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. வரவழியில கார் எல்லாம் சேராயிருச்சா, நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளில நாம தானே நல்லா பாத்து கவனிச்சு அனுப்பணும். அதனாலதான் வேலைக்கார பசங்க எல்லாம் என்னதான் பண்றாங்க? அவங்க கோயில் விசேஷமா ஊருக்கு போயிருக்காங்க, அதனாலதான் நானே தொடச்சிட்டு இருக்கிறேன். மாப்பிளை தொடக்கும் போது நீ சும்மா இருந்தா நல்லா இருக்காது, நீயும் தொட. ஆமா, நான் தானே வேலை வெட்டியெல்லாம் திணல் படுத்து தூக்கிட்டு இருந்து பொண்ணை கொடுத்து நீங்க வந்து பன்னெண்டு பண்ற மூஞ்சி பாரு. மாப்பிள நான் உள்ள தண்ணி நல்லா அடிச்சுங்க, நல்லா சுத்தமா கிளீன் பண்ணிடுறேன். மாமா மாமா என்ன காருக்குள்ள தண்ணி ஊத்துறீங்க? ஆனா நம்ம வீட்டுல கக்கூசில இப்படித்தானே தண்ணி பழைய நடிச்சு. கக்குக்கு காரு ரெண்டும் ஒண்ணா போ. உங்க பரம்பரைக்கே காரும் கிடையாது கக்கூஸ் கிடையாது, நீ எப்ப கிளீன் பண்ணிருக்க? உங்க வீட்டுல மட்டும் நடு வீட்டுல கக்கு மாமா, சண்டை போடுறா அந்த பக்கம் போய் போடுங்க. தனியாவா? ஏன் கடிச்சு போடுவாங்க. உண்மை வேலையை பாருங்க மாமா. சாரி, இங்கிலீஷ் தெரியாது, சமாளிக்கிறேன் பாருங்க. மாமா கிண்டல் பண்ணாதீங்க மாமா. வீடெல்லாம் பிரமாதமா இருக்கு, நல்ல பணக்கார மாப்பிள்ளையா தான் பிடிச்சிருக்க போல இருக்கு. ஏய் ஏடி ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லையே. உன்னை பாக்கிறதுக்கா எவ்வளவு தூரத்துல இருந்து வரேன், ஏண்டி கலகலப்பே இல்லாம இருக்க? உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா? அப்படி ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் இப்படி பேந்து பேந்து முழிக்கிற? இந்த என் கல்யாண இன்விடேஷன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டே. கங்க்ராட்ஸ் எல்லாம் இருக்கட்டும், நீதான் உன்னோட கல்யாணத்துக்கு என்ன இன்வைட் பண்ண மறந்துட்ட. ஆனா நான் ஞாபகமா இன்வைட் பண்ணிருக்கேன். நீயும் உன் ஹஸ்பண்டும் கண்டிப்பா வந்து சேரணும். அப்புறம் ஹஸ்பண்ட் எங்க டூர் கீர் போயிட போறாரு, எல்லாத்தையும் 2 நாளைக்கு ஒதுக்கி வச்சுட்டு 2 பேரும் வந்து சேருங்க. சரி நான் கிளம்புறேன். ஏய் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே. இல்லடி, எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பத்திரிக்கை கொடுக்கணும், டைம் இல்ல, அப்புறமா பொறுமையா வரேன். ஓகே பை. வரேன். நீ மறக்காம வந்துடு. டிரைவர் உங்க பேர் என்ன? நீங்களும் கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வரணும். ஏமா கொஞ்சம் கூட மட்டும் மரியாதை இல்லாம நீ பாட்டுக்கு அவரை டிரைவர் கூப்பிட்டுருக்கிய. அவர் யார் தெரியுமா? இந்த வீட்டுக்கு முதலாளி. உங்க கூட இருந்து பேசிட்டு இருக்காளே சின்னாதிகாரி புஷ்பவல்லி, அவளோட புருஷன். என்னமா அவளு இது? ஊரே உங்களை கையெடுத்து கும்பிடுது, அந்த பொண்ணு உங்களை டிரைவருங்கிறா. கோயிலுக்கு போற வழியில இவங்க 2 பேரையும் நான் ஒன்னா பார்த்தப்ப புஷ்பவல்லி அவர் தன்னோட புருஷன்னு சொல்லிக்கல, டிரைவர் தான் சொல்லிக்கிட்டா. மாப்பிள்ளை அப்படியே சொன்னேன். அவரு டிரைவர் நான் சொல்லல, அவரே சொல்லிக்கிட்டாரு. நீ அப்படி சொல்லிருந்தா கூட தப்பு இல்ல. அவர் தன்னை டிரைவர்னு சொன்னப்ப நீ அது இல்லன்னு சொல்லாம வாய மூடிட்டு சும்மா இருந்த பாரு, அதான் பெரிய தப்பு. எனக்கு வரப்போற புருஷன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு உனக்கு தெரியும். அந்த ஆசையில இவர் மண்ணள்ளி போட்டாரு. இவரோட பணமும் புகழும் என்னோட சந்தோஷத்தை பறிச்சிருச்சு. இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க குழந்தைக்கு ஒரு தாய் வேணும் தான் என்ன விலைக்கு வாங்கிட்டாங்க. நான் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இவருக்கு பொண்டாட்டியா என்னால வாழ முடியல. அவருக்கு என்னடி குறைச்சல்? உன்னோட பேச்செல்லாம் மேடைக்குதான் லாய்க்கு, வாழ்க்கைக்கு ஒத்து வராதடி. நமக்கு வரப்போற புருஷன் புதுசாதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த ஜென்மத்துல நமக்கு கல்யாணம் நடக்காது. எல்லா ஆம்பளைங்களும் புதுசா இருக்கணும் தான் நாம ஆசைப்படுறோம். ஆனா நாகரிகம்ங்கிற பேர்ல நாம ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போட்டுட்டு போறோமே, எதுக்கு? ஆம்பளைங்க நம்ம அழக பார்த்து மயங்கணும்னு தானே. அப்புறம் எங்க இருந்தடி அவங்க புதுசா இருப்பாங்க? எல்லாத்த விட முக்கியமா நீ உன் கழுத்தை நீட்டுறதுக்கு முன்னாடியே உன் முடிவு சொல்லிருக்கணும். கழுத்தை நீட்டினதுக்கு அப்புறமா அவரை குற்றம் சொல்றது. கோழி மேல எந்த தப்பும் கிடையாதுங்க. நான் தான் அவ சம்மதத்தை கேட்காமலே அவ கழுத்துல 3 முடிச்சு போட்டுட்டேன். நீ ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு அப்படி என்னடி பெரிய தப்பு பண்ணிட்டாரு?
தினமும் குடிச்சிட்டு வந்து உன்னை அடிக்கிறாரா இல்ல ஊருக்கு 4 சின்ன வீடு வச்சிருக்காரா? உனக்கு சரியா சோறு போடுறது இல்லையா, துணிமணி வாங்கி கொடுக்கறது இல்லையா? இந்த ஊருக்கே உன்னை ராணி மாதிரி தானே வச்சிருக்காரு. அவரு நினைச்சிருந்தா ஒரு நிமிஷத்துல உன்னை பலாத்காரம் பண்ணி கெடுத்திருக்க முடியும். ஏன் அவமானப்பட்டுட கூடாதுங்கிறதுக்காக தனியே டிரைவர்னு சொல்லிக்கிட்டாரு. இந்த மாதிரி நல்லவங்க இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க சொல்லு? குடும்ப சூழ்நிலை காரணமா இந்த நாட்டுல எத்தனையோ பொண்ணுங்க 2ஆம் தரமா வாக்கப்பட்டு போறாங்க. அவங்க எல்லாம் தான் புருஷனோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்தல நினைக்கிறியா? எல்லாம் முத தரமா வாக்கப்பட்டு போற எல்லா பொண்ணுங்களுமே அவங்க தான் புருஷனோட சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்லடி, நாம ஒருத்தருக்கு எப்படி வாக்கப்பட்டு போறோங்கிறது முக்கியம் இல்ல, அவர் நம்மள எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்காருங்கிறது தான் முக்கியம். நான் பார்த்த வரைக்கும் உன் புருஷன் உன்னை சந்தோஷமா வச்சிருக்க எவ்வளவோ முயற்சி பண்றான்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீதான் விலகி போற. இது பாருடி, உன்னை நேசிக்கிற ஒரு உண்மையான ஃப்ரெண்டுங்கிற முறையில என்னென்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். என் கல்யாணத்துக்கு வரதா இருந்தா உன் புருஷனோட வா, இல்லைன்னா வராத. உங்க காலத்தோட கூட எனக்கு அருகதை இல்ல. உங்களை போய் என் காரை தொடக்க வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க சார். ஐயோ, என்னங்க பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு. வாங்க சீக்கிரம். சித்தப்பா, எங்க கிளம்பிட்டீங்க? இது பாருமா, நீயும் மாப்பிள்ளை சந்தோஷமா இருக்கிற மாதிரி இது வரைக்கும் நடிச்சிட்ட. எப்ப நீ நடிக்கிறேன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சோ அதுக்கப்புறம் நாங்க இங்க இருக்கிறது எந்த அர்த்தமும் இல்ல. இது பாருமா புஷ்பவள்ளி, உனக்கு விஷயம் தெரியாது. உன் புருஷன் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சதுன்னா நீ இந்த மாதிரிலாம். தயவு செஞ்சு உள்ள போறீங்களா? என்ன மாப்பிள்ள நீங்க நடந்த எதையுமே அந்த பொண்ணு சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. சொன்னா தான் அவளுக்கு நீங்களாம் ஒன்னா சேர்ந்து புஷ்பவள்ளி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவ சந்தோஷத்தை கெடுத்துட்டீங்க. புஷ்பவள்ளியை பத்தி தப்பா பேசுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. வாஸ்தவம் தான் மாப்பிள்ள. எங்கேயோ அனாதையா கிடந்த எனக்கு அந்தஸ்தி ஆஸ்தியம் கொடுத்து ஒரு மாமனாருங்கிற மதிப்போட இந்த வீட்டுல வச்சிருக்கீங்க. என்ன வெளியே போடா நாயன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் ஏன்னு கேட்க எனக்குன்னு உரிமை இருக்கு. மாமா, பொண்ணு மரகதம் போனதுக்கு அப்புறமும் நான் உசுர கையில பிடிச்சிட்டு இந்த வீட்டுல இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதா மாப்பிள்ள. அது உங்க வாழ்க்கை எங்க நரகமா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த வீட்டுல நான் எப்படி மாப்பிள்ள இருக்க முடியும்? மாப்பிள்ள, இந்த வீட்டுல இருந்தாலும் கூட வாயத்திலிருந்து பேசுறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை. அதனாலதான் மாட்டுத் தொழுவத்தில் போய் மாடுகளோட மாடுகளா வாயிலா ஜீவனோட ஜீவனா இருந்துக்கலாம் கிளம்பிட்டோம். வாங்க. இந்த வீட்டுல யாரும் இது வரைக்கும் பசியோட இருந்ததில்ல. இந்த பாலை வச்சு குடிச்சிட்டு படு. ஒரு நிமிஷம். நல்ல வேலை, நீ குடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். குழந்தைக்கு வச்சிருந்த பால் கீழே கொட்டிருச்சு. வேற பால் இல்ல, கொஞ்சம் ஊத்திட்டு கொடுத்துறேன். என்ன யோசிக்கிற? குடுமா. என்னங்க, என்ன இந்த பால் குழந்தைக்கு வேண்டாங்க. ஏன்? இந்த பால் விஷமா கலந்துருக்கு. குடிச்சிட்டு தூங்க, நான் குழந்தைய தூங்க வைக்கிறேன்.
என்ன சொல்ற? மாமா ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கிறதுக்காக நீ ஏன் அந்த முடிவுக்கு வந்த? நான் என்னைக்காவது ஒன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேனா? அந்த கடவுளே வந்து என் கூட சேர்ந்து வாழுன்னு சொன்னாலும் நீ உன் முடிவை மாத்திக்க வேண்டாம். அழகான பட்டு புடவையை முள்ளு மேல தூக்கி எறிஞ்சிட்டு அதை சேதப்படாம எடுக்கவும் முடியாம அப்படியே விடவும் முடியாம தினம் தினம் நான் வேதனைப்பட்டு இருக்கேன். மறுபடியும் இந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சு எனக்கு தீராத வேதனை கொடுத்துறாத.